பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் கொடியேற்றம் ஆரம்பமாகி இன்று 14வது நாளாக ரதோற்சவம் நடந்து முடிந்திருக்கின்றது. சுவாமி தேரிலே தான் இருக்கின்றார். பத்துக்கும் மேற்பட்ட நாதஸ்வரம், 10க்கும் மேற்பட்ட தவில், சிறப்பான மண் வாசனை தருகின்ற எங்களுடைய பிரபாகரனின் புகழ் பூத்த பாடல்களை எல்லாம் அந்த நாதஸ்வர ஓசையில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கனடாவிலிருந்து பல வேறு இடங்களிலிருந்து இங்கே வந்த பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் அருளை பெற்று செல்லுகின்றார்கள். அத்துடன் இங்கு இந்த வீடியோ படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்கும் ரீகன் வியூவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நாங்கள் இங்கே எடுத்து கூற நினைப்பது என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ராஜகோபுர திருப்பணி மிகவும் அழகாக மிகவும் சிறப்பாக நடந்தேறியதை நீங்கள் அறிவீர்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் அறிந்தது மாதிரி கனடாவிலே மொன்ட்ரியல்லே நமது திருமுருகன் கோயிலில் கருங்கற்களால் ஆன கோபுரம் அமைந்து அதற்கு மகா கும்பாபிஷேகமும் ஜூலை 1ஆம் தேதி இனிவே நிறைவேறி வருடாந்தம் தோறும் நடக்கின்ற மகோற்சவத்தில் இந்த ஆண்டு 30வது ஆண்டாக கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக இந்த திருவிழா தொடங்கி பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் கொடியேற்றம் ஆரம்பமாகி இன்று 14வது நாளாக ரதோற்சவம் நடந்து முடிந்திருக்கின்றது. சுவாமி தேரிலே தான் இருக்கின்றார் திருமுருகன். இனித்தான் பச்சை சாத்தி இறக்கப் போகின்றார்கள். நீங்கள் எல்லோரும் அந்த நேரலையூடாக பார்த்தது மாதிரி வெகு விமரிசையாக இந்த கோயில் வளர்ச்சியும் சரி, நமது மொழி கலை கலாச்சாரமும் சரி, நமது தமிழ் மொழியோடு சமயமும் வளர்ந்து பெரிய ஒரு இடத்தை இந்த கோயில் அடைந்திருக்கின்றது. வரலாற்றிலும் இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது முதலாவது கருங்கற்களாலான கோபுரத்துடன் வட அமெரிக்காவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் வளர்ச்சிக்கு பல மக்கள் ஒன்று கூடி வந்துள்ளார்கள். நிர்வாகமும் சரி, கோயில் ஐயர்மார்களும் சரி, குருமார்களும் சரி, தொண்டர்கள், அசைக்க முடியாத தொண்டர்கள் என்று எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையுடன் விளங்கி இந்த கோயில் ஒரு பெரியதொரு வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. நீங்களே எல்லோரும் கண்கூடாக பார்க்கலாம். சுவாமி பச்சை சாத்தி இன்றைக்கு வந்தவுடன் நாளைக்கு தீர்த்த உற்சவத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறும். இந்த திருவிழாவை எல்லோரும் கண்டு கழிக்கின்றார்கள். இந்த முருகனின் அருளும் புகழும் இன்னும் மென்மேலும் விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ஓம் சதுர்வர்ணாய நமஹ, ஓம் பஞ்சவர்ணாய நமஹ, ஓம் பிரஜாபதயே நமஹ, ஓம் அகஸ்பதயே நமஹ, ஓம் அக்னிகர்பாய நமஹ, ஓம் சமீகர்பாய நமஹ, ஓம் விஸ்வரேதசே நமஹ.
சிறந்த முறையில், அதாவது கனடாவில் 2 மிகப்பெரிய முருகன் ஆலயங்கள் இருக்கின்றது. ஒன்று கனடா கந்தசாமி ஆலயம் டொரண்டோ, அதுபோல மொன்றியல் மாநகரத்தின் மத்தியில் இருக்கின்ற எல்லாம் வல்ல திருமுருகன் ஆலயம். இந்த 2 ஆலயங்களும் கனடாவிலே மிகவும் புகழ்பூத்த நீண்ட வரலாற்றை கொண்ட ஆலயங்கள். அந்த வகையில் மகோத்சவ விழாவின் முக்கியமான மிகப்பெரிய மகோத்சவ ரதோத்சவ பெருவிழா இப்பொழுது 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பால் குடம் எடுத்து, 100க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கற்பூர சட்டி ஏந்தி, 150க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் பிரதட்ட செய்து தூக்கு காவடி, பால் காவடி, பறவை காவடி, அதுபோல சிறியவர்கள் எல்லாம் காவடிகள் எடுத்து தமிழர்களின் அடையாளம், தமிழர்களின் கலாச்சாரம், தமிழர்களின் பாரம்பரியம், சைவ சமயம் எல்லாவற்றையும் பேணி பாதுகாத்து இப்பொழுது கனடா மண்ணிலே தமிழர்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு, புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுக்கு மீண்டும் நல்லூர் கந்தன், செல்வ சென்னதி கந்தன், மட்டக்களப்பில் இருக்கின்ற மண்டூர் முருகன் ஆலயம், அதுபோல நைனாது ஆலயம், அதுபோல புங்குடுதீவு கண்ணகை அம்மன் ஆலயம், இவ்வாறு ஏராளமான ஆலயங்கள், சுழுவரம் பராலை முருகன் ஆலயம், இவ்வாறு எல்லா முருகனின் கலவையாக இப்பொழுது மொன்றியால் மண்ணில் தமிழர்களால் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய காவடி நடனம், அதுபோல பால்குடம் எடுத்தல், அதுபோல கற்பூர சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செய்தல், தாகசாந்தி, தோலகட்டி, நெல்லி கிராஸ், அண்ணா கோப்பி, இன்னும் ஏராளமான பல வகைகள் எல்லாவற்றையும் இலவசமாக தாராளமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கல்வியங்காட்டு மக்கள் சங்கம் எல்லோரும் இணைந்து இந்த மிகப்பெரிய திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் தனி கறிகளுடன் உங்களுக்கு அந்த சிறப்பான அன்னதானத்தையும் வழங்க இருக்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்ட நாதஸ்வரம், 10க்கும் மேற்பட்ட தவில், சிறப்பான மண் வாசனை தருகின்ற எங்களுடைய பிரபாகரனின் புகழ் பூத்த பாடல்களை எல்லாம் அந்த நாதஸ்வர ஓசையில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சிறப்பான பகிர்வை எல்லாம் உங்களுக்கு அள்ளி தருகின்ற இந்த நண்பருக்கு, தொண்டருக்கு நாங்கள் நன்றிகளை கூறி, இவரின் பகிர்வு உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களை சென்றடையும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி, முருகனுக்கு அரோகராக என்று கூறி வாழ்த்து விடப்படுகின்றேன். நன்றி. அடிச்சிருவாங்க, பார்த்துங்க.
வணக்கம் மொன்றியல் திருமுருகன் அடியார்களே. வழமை போல 2026ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இப்பொழுது தேர் முருகன் வாசலிலே வந்து நிற்கின்றார் பச்சை சாத்தி கீழே இறக்குவதற்காக. இன்றும் கனடாவிலிருந்து பல வேறு இடங்களிலிருந்து இங்கு வந்த பக்தர்களும் முருகப்பெருமானின் அருளை பெற்று செல்லுகின்றார்கள். அத்துடன் இங்கு இந்த வீடியோ படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்கும் ரீகன் வியூவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்று ஒன்றை குறிப்பாக கூற வேண்டும், இம்முறை இளைஞர்கள், அதாவது இளைஞர் படை அணி ஒன்று இங்கு இந்த முறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள். கோயில் சிரமதான வேலைகள் இருந்தாலும் சரி, அலங்கார வேலைகள் இருந்தாலும் சரி, உணவு பரிமாற்றம் என்றாலும் சரி, அனைத்து வேலைகளையும் அவர்களே முன்னும் நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் மீண்டும் இந்த முருகப்பெருமானை கைவிடாமல் என்றுமே நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமான் அருள் எல்லோருக்கும் கிடைப்ப பெறுவதாக. மொன்றியல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ரீகன் வியூவுக்கு நன்றி. சந்தோஷ் காவடியவே விடுங்கோவா. நான் கிட்ட வரேன் போகிறோம். வணக்கம் ரீகன் தொலைக்காட்சி நேயர்களே. இன்றைய தினம் மொன்றியால் அருள்மிகு திருமுருகன் ஆலயத்திலே தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது பச்சை சாத்தி இறக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த வேளையிலே இங்கே தொலைக்காட்சி அன்பருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த ஆலயத்தினுடைய சில தகவல்களை தரலாம் என்று விளைகின்றேன். எங்களுடைய ஆலயத்தின் வரலாறுகள் பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு கூறி வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் இங்கே எடுத்து கூற நினைப்பது என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ராஜகோபுர திருப்பணி மிகவும் அழகாக மிகவும் சிறப்பாக நடந்தேறியதை நீங்கள் அறிவீர்கள், கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. நமது தமிழ் சமூகத்துக்கு இந்த ஒரு அடையாளமாக, ஒரு ஐக்கோனாக, ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இந்த ராஜகோபுரம் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. இந்த கியூபெக் மாநிலத்திலே இந்த ராஜகோபுர திருப்பணி சிறப்பாக நடைபெற்று, கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று முடிந்த சில நாட்களிலேயே மகோற்சவம் ஆரம்பமாகி, அந்த மகோற்சவமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித சிறப்புகளோடு அனைத்து உபயோகாரர்களுடைய சிறப்பான செயற்பாடுகள், அன்னதான ஒழுங்காக இருக்கட்டும், அலங்காரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு உபயோகாரர்களும் மிகவும் சிறப்பாக செய்து முடித்து விட வேண்டும் என்று துடித்ததை என்னால் இங்கே பார்க்க முடிந்தது. அது மிகவும் சிறப்பாக, அதன் அடிப்படையிலே மக்களுடைய வருகையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்று அது ஒரு
எப்படி சொல்வது, ஒரு பிரமிப்பு ஊட்டும் வகையிலே தேர் திருவிழா பழமை போல் அல்லாது பல அடியவர்கள் பாட்சம்பு எடுத்தது, பல அடியவர்கள் வளமைக்கு மாறாக பலர் கற்பூரச்சட்டி, பல காவடிகள், ஒரு தூக்கு காவடி, இப்படி இந்த ஆலய வளாகம் ஒரு இலங்கையிலே நல்லூர் கந்தன், சன்னதி வேலன், மாவை கந்தன் கோவில்களுக்கு வருவதைப் போல அடியவர்கள் கூட்டமும் சரி, பக்தர்கள் கூட்டம், காவடியாட்டம், நல்ல நாதஸ்வர தவில் வித்துவாங்களுடைய கச்சேரிகள் என்று மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்பொழுது பச்சை சாத்தி இறக்கும் நேரத்திலும் கூட முன்பு இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன் ஒரு 300 பேர், ஒரு 200 பேர் தான் நிற்பார்கள். இப்போ கடந்த சில வருடங்களாக அந்த மக்கள் அந்த பச்சை சாத்தி இறக்க நேரத்தில் நிற்கின்ற தொகை அதிகரித்து இன்று எல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆங்காங்கே கூடி நிற்கின்றார்கள், இன்னும் கலையவில்லை. அந்த அளவுக்கு இங்கே வளர்ச்சி, ஒரு பக்திமயமான சூழல் பெருகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு பெரிய மகிழ்ச்சி, எமது சமூக பெரிய வெற்றி. இதில் இளைய தலைமுறையினர் மிக சிறப்பாக நீங்கள் இந்த வீடியோக்களிலே பார்க்கலாம். நிறைய இளைய தலைமுறையினர் சுவாமியாவ முற்படுவதும் இங்கே தொண்டு வேலைகளில் ஈடுபடுவதையும் பார்க்கின்ற பொழுது யார் எதிர்காலத்திலே இவற்றை எல்லாம் இந்த சமூக பணிகளை எல்லாம் எடுத்து செல்ல போகிறார்கள் என்று பலர் கேள்வி கேட்டிருந்தாலேயே நீங்கள் இளையவர்களை இதில் இணைக்கவில்லை என்று கேட்டிருந்த பொழுது அதற்கு மாறாக பல இளம் தொண்டர்கள் இதில் இணைந்து சேவையாற்றுவது மிகப்பெரிய வெற்றி தமிழ் சமூகத்துக்கு. இது எப்படி தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுகிறேன் என்றால், நான் இங்கே கிரீக் சமூகத்தவர், இங்கே வேற்றினத்தவர், இந்த அரசியல்வாதிகளோடு எல்லாம் நான் பழகுவதனால் ஒரு கிரீக் சர்ச்சிலே, எங்களுக்கு அருகிலே இருக்கிற சர்ச்சிலே அங்கே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் சர்ச்சுக்கு வருவதாகவும் 40 வயது உட்பட்டவர் கூட அங்கே வருவதில்லை என்றும் மிகப்பெரிய தாங்கள் என்ன செய்த அந்த தேவாலயத்தை மூடும் நிலைமை வரலாம் என்று அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்னோடு. அவர்கள் மட்டுமில்லை, வட இந்தியர்கள் கூட அவர்களுடைய ஆலயத்தில் எங்களுடைய ஆலயத்திற்கு இளையவர்கள் வருகின்ற அளவிற்கு தங்களுடைய இளையவர்கள் அங்கே வருவதில்லை என்று என்னோடு கதைத்து குறைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களோடு எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமது சமூகத்தினர் இங்கே, அதுவும் இந்த முருகன் ஆலயத்திலே மிகப்பெரிய வெற்றியை இந்த சபை கண்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியை நான் கூற விளைகின்றேன். நேற்றைய தினமும் இங்கே ஆலயத்திலே கூறியிருந்தேன். நேற்று பகலும் இரவும் இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பையன், அவருடைய தகப்பனார் எங்களோடு இங்கே தொண்டாற்றியவர், அவர் இப்பொழுது இல்லை. அவருடைய மகன், அவருக்கு குழந்தை கிடத்திருக்கிறது. அவர் இங்கே பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு ஒரு குழந்தை கிடந்து இப்போ தான் 1.5 மாதம் இருக்கும். அதில் ஜூலை 1 எங்களோட கும்பாபிஷேக நேரத்தில் கிடைக்குது. அவர் ஆலயத்துக்கு குழந்தையை கொண்டு வந்தார். என்ன பேர் என்று கேட்டேன் நான். ஏகன் என்று சொன்னார். ஏகன் என்றால் என்ன டக்குன்னு விளங்கையில் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஏகன் என்றால் ஒருவர் என்று அர்த்தம், ஒருத்தன். அப்போ எனக்கு டக்குன்னு அப்போ தான் கிளிக் ஆனது. இது ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்ன்னு சொல்லி சிவபுராணத்திலே, மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே சிவபுராணத்திலே இந்த வருகின்ற ஒரு வரி. அப்போ நான் அதை சொல்ல உடனே அவரும் சொல்கிறார், அங்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்தில், இங்கே கோயில் பள்ளிக்கூடத்தில் சிவபுராணம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ படித்த பொழுது தனக்கு இது ஞாபகம், இது பாடம், தான் அதை ஞாபகமாக வச்சு தான் இந்த பேரை மகனுக்கு எடுத்தனான் என்று சொல்லியிருந்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு மகிழ்ச்சி, நாங்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய விஷயம். இங்கே பிறந்து வளர்ந்த பையன் இங்கே தமிழ் படித்ததுனால, முருகன் ஆலயத்தில் அந்த சிவபுராணத்தை நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால அதில் இருந்து ஒரு பெயர், அதுவும் அழகான 3 சொல் ஏகன். அப்போ இப்படி ஒன்று நடந்திருக்குது. எப்படி அவருக்கு இது வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவர் இங்கே பாடசாலையில் படித்து அந்த சிவபுராணத்தை படித்ததுனால தான் அவருக்கு அந்த தோட் வந்தது, அந்த எண்ணம் வந்தது. ஆகவே நல்ல ஆட்களோடு உங்களுடைய குழந்தைகளை இணைப்பதனால்தான் அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் பெறும். இங்கே இதில் நான் நிறைவாக சொல்ல விரும்புவது என்னவென்று சொல்லி சொன்னால், நல்ல தமிழ் பெயர்கள் நிறைய இருக்கக்கூடியதாக, எந்தவித அர்த்தமும் புரியாத பல பெயர்கள் வேறு மொழியிலே கூடாத சொற்களாக இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னொரு மொழியிலே நாய் என்று சொல்லுகின்ற, நான் அதை சொல்ல விரும்பவில்லை, சிலருக்கு இருந்தாலும் இருக்கும், அதை நான் அவர்களை பிற மொழியிலே அதுக்கு பேர் நாய், ஆனால் எங்களோட மொழியிலே அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன். அப்போ ஒரு பொருள் புரியாத பெயர்களை எல்லாம் வைத்ததனால தான் இப்படி ஒரு நேரத்திலே அவமானப்பட வேண்டி வரும். நிறைய நல்ல தமிழ் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது.
தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு தேர்ந்தெடுத்து இப்படி சிறிய சிறிய பெயர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர். முருகன் கோவிலிலே பாடசாலையிலே 250 பிள்ளைகள் தமிழ் கல்வி கற்கிறார்கள். இங்கே நிறைய தமிழ் பாடசாலைகள் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அதில் இணைத்து கற்பியுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.